ஸோ இவங்க பிறந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அம்மா அப்படின்ற ஒரு விஷயமே சில பேருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க தெரியுமா, சில பேருக்கு எதிரியா தெரிவாங்க. எங்க அம்மா வீட்ல ஆனா விட்டு குடுக்கவே மாட்டாங்க. அம்மாவ திட்டிட்டே இருப்பாங்க. அம்மா கூட சண்டை போடுவாங்க. "நீ தான் எல்லாமே பண்ணிட்ட, என் வாழ்க்கைய கெடுத்துட்ட." நெறைய பேருக்கு இந்த ரிஷபத்தில பிறக்கிறவங்களுக்கு தான் அந்த குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா புதனோட வீடு. ஆசை, அபிலாசை அதிகமா இருக்கக்கூடிய பிள்ளைகள். இவங்களுக்கு பிடிக்காம திருமணம் பண்ணிட்டாங்கன்னா 2 வாழ்க்கையில போய் மாட்டிக்கும். ஸோ அதனால இந்த மாரி ரிஷபத்தில பிறக்கிற பிள்ளைங்க வந்து அழக விரும்புவாங்க. தன்னுடைய அதாவது சுத்தமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. சாப்பாட்டு பிரியர்கள். அழகா வந்து "ஏம்மா எனக்கு சமைச்சு போட்டா போதும்." இல்லன்னா இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் பசங்களுக்கு ரூல்ஸ். போடுவாங்க. என்னன்னா, இந்த ரிஷபத்தில பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சாப்பாடுன்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும். தன்னை வந்து அழகா ரொம்ப பேம்பரிங்கா, கேரிங்கா பார்த்துக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. இங்க வீட்ல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்ம அம்மா, அப்பா தானே அப்படின்ற மாரி இருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது இவங்களோட புத்திசாலித்தனம், இவங்களுடைய எதிர்பார்ப்பு, இதுக்கு தகுந்த ஃபேமிலி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சூப்பரா இருப்பாங்க.